ரைட், ஓகே. அப்போ பாருங்க, நாங்கள் இந்த ப்ரீபசிஷன்ஸ் சம்மந்தமாக கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த ப்ரீபசிஷன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒப்ஜெக்டையும் அதோட வர ஏனைய சொற்களையும் ஒன்றோட ஒன்று சரியான முறையில் பொருந்துவதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்வது தான் இந்த இணைப்பிடை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஸோ ப்ரீபசிஷன்ஸ். அப்போ சேம் கன்செப்ட் இஸ் தேர் இன் அவர் தமிழ் லாங்குவேஜ் ஆல்சோ. அப்போ தமிழ் மொழியிலையும் இதே கன்செப்ட் இருக்குது. அங்கே பார்த்தோம்னு சொன்னால் வேற்றுமை உருவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த ப்ரீபசிஷன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், ரைட், இன், ஆன், அட், இது எல்லாமே ப்ரீபசிஷன்ஸ் தான். அப்போ இந்த ப்ரீபசிஷன்ஸ் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஒன் வேர்ட், ஒரு சொல்லாக இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களாக கூட இருக்கலாம். அப்போ ப்ரீபசிஷன்ஸ் வெறுமனே தனியாக ஒரு சொல்லாக இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சொல்லுண்டக்கில் இன்னன்றது ஒரு சொல் தான். ஒரு சொற்றொடராக கூட இருக்கலாம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொல். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஹவு மெனி வேர்ட்ஸ் ஆர் தேர்? தேர் ஆர் த்ரீ வேர்ட்ஸ். மூன்று சொற்கள் இருக்கு இல்லையா? அப்போ மூன்று சொற்களும் சேர்ந்து ஒரு சொற்றொடராக இருக்குது. ரைட். அப்போ இது வந்து ப்ரீபசிஷன். அப்போ இந்த ப்ரீபசிஷன்ஸை நாங்கள் மெயினாக மூன்றா பிரிக்கிறோம். ப்ரீபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், ப்ரீபசிஷன்ஸ் ஆஃப் டைம், அண்ட் ப்ரீபசிஷன்ஸ் ஆஃப் டிரெக்ஷன் ஓ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்திய கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த ப்ரீபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். ரைட். அப்போ ப்ரீபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்ன்றது இடம் சார்ந்த சொற்களுக்கு முன்னாடி போடக்கூடிய ப்ரிபசிஷன்ஸை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? சார். ரைட். அப்போ பாருங்க, முதலாவது பாருங்க, இன். அப்போ இன்னன்றதை எங்கே பயன்படுத்தலாமாம் நாங்கள்? வேர் கேன் வி யூஸ்? யார் வேணும்னாலும் ஆன்சர் பண்ணலாம். ஒரு பொருளுக்குள்ள. ரைட். அதாவது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள என்று சொல்லக்குள்ளதான் நாங்கள் அங்கே என்னன்னு சொல்ல போகிறோம்? இன்னுன்னு சொல்ல போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கிளாஸ் ரூம்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா? ஒரு எல்லை இருக்குது. வில்லேஜ்னு சொன்னோம்னா அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ரைட். அதே போல கண்ட்ரி என்றோம்னா கண்ட்ரிக்குன்ற ஒரு வரையறை இருக்கு. வேர்ல்டு என்றோம்னா வேர்ல்டுக்குன்ற ஒரு வரையறை இருக்குது. பிக்சர்ன்னு சொன்னோம்னா அதுக்குன்ற ஒரு வரையறை இருக்கு இல்லையா? அப்போ அதுக்குள்ளன்னு சொல்லக்குள்ள நாங்கள் இன்னுன்னு சொல்லி போட்டுக்கொள்வோம். ரைட். ஸோ உதாரணத்துக்கு we are in the classroom. ரைட். we are in the classroom. I live in Jaffna. I live in Sri Lanka. There are many historical places in Sri Lanka. There are many countries in the world. அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இன்னன்றதை யூஸ் பண்ணி சொல்லிக்கொள்ள முடியும். அப்போ முதலாவது கிளியரா இன்னன்றது? ரைட். ரெண்டாவது வருவோம் அட். அப்போ இந்த அட்ன்றது எங்கே பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து ஒன்றுக்கு அருகாமையில். ரைட். ஒரு ஆள் வந்து இப்போ உதாரணத்தை சொல்லுவோமே, கேட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறார். அவர் வந்து உங்களை நோக்கித்தான் பார்க்க வர போறார். அப்போ நான் சொல்கிறேன், தர்மிகா, someone is standing at the gate. someone is standing at the gate அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட் அடியில் யாரும் நிற்கிறாங்க, அவங்க எங்களை நோக்கித்தான் வாரத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. ரைட். அப்போ அப்படி ஒரு மீனிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், each and every officer is allocated with a table and a chair to carry out his or her duty. ரைட். அப்போ ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கும்? ஒரு டேபிளும் ஒரு
சேரும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ பெரும்பாலான ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்துல இருந்து செய்வாங்க, ஒன்று ரெண்டு ஜாப்ஸை தவிர. அப்போ அவங்களோட இடத்துல இருந்து தங்களோட கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பேங்குக்கு போகிறோம், போய் கேஷியர்கிட்ட கேட்குறோம், வேர் இஸ் த மேனேஜர், மேனேஜர் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ கேஷியர் சொல்லுவார் என்னண்டு, ஹீ இஸ் அட் ஹிஸ் டேபிள். என்ன அர்த்தம் அப்படின்டா? ஹீ இஸ் அட் ஹிஸ் டேபிள்னு என்ன அர்த்தம்? மேனேஜர் அவர் ஆஃபீஸில் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? ஹீ இஸ் அட் ஹிஸ் டேபிள். அவர் அவர் ஆஃபீஸில் இருக்கிறார். ஸ்கூல் ஒன்று போகிறீங்க, பிரின்சிபலை சந்திக்க கேட்குறீங்க, வேர் இஸ் த பிரின்சிபல்? த பிரின்சிபல் இஸ் அட் ஹர் டேபிள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரின்சிபல் அவரோட ஆஃபீஸில் இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் என்ன சொல்கிற பார்க்குறது, இன் ஆஃபீஸ், இன் ஹிஸ் ரூம், இன் ஹர் ரூம், இப்படி சொல்ல பார்க்குறது. அப்படி சொல்கிறது நாகரிகம் இல்லை. அப்போ இனிமேல் நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? ஷி இஸ் அட் ஹர் டேபிள், ஹீ இஸ் அட் ஹிஸ் டேபிள், ஐ ஆம் அட் மை டேபிள் அப்படின்னு சொல்லணும். வேற ஐயோன்னு கேட்டால் ஐ மீன் தி ஆஃபீஸ்ன்னு சொல்ல தேவையில்ல, ஐ ஆம் அட் மை டேபிள் என்றா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக விளங்கிக்கொள்ளும். புரிஞ்சுதா? என்னன்னா நீங்க Yes, sir. கேட்டால் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி வேணும். Okay, sir. ஓம் சார். பேசாம மைக் ஓபன் பண்ணி வச்சுட்டு இருந்தா நான் நித்திர கொண்டுருவேன். இது ஒரு Sir. இம்பார்ட்டன்டான புரிஞ்சுது. செக்ஷன், சார் ரைட்? கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, விட்டு விட்டு மூன்றாவது வர்றதா பாத்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னால் ஒன்னுன்றது. அதுக்கு முதல்ல அட்ல இன்னும் ஒன்று இருக்கு, பார்த்துட்டு போவோம். இவெண்ட்ஸ். அப்ப நாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக சில இடங்களுக்கு போவோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட், மியூசிக்கல் ஷோ, சினிமா, இப்படியான இடங்களுக்கு போகும் பொழுது நாங்கள் அங்கே அட்ன்னு யூஸ் பண்ணி கொள்வோம். வேர் ஆர் யூ நவ்? ஐ எம் அட் த பார்க், ஐ எம் அட் த சினிமா, ஐ எம் அட் த மியூசிக்கல் ஷோ, இப்படி யூஸ் பண்ணி கொள்வோம். இப்போ சில பேர்கிட்ட சில பேருக்கு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இந்த இன்னும் ஒன்றும் இன்னும் மற்றும் எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, டாக்டர் டிலக்ஷனா இஸ் இன் த ஹாஸ்பிட்டல், தர்மிகா இஸ் அட் த ஹாஸ்பிட்டல். என்ன வித்தியாசம்? டாக்டர் டிலக்ஷனா இஸ் இன் த ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலுக்குள்ள நிக்கிறா, இருக்கிறா ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற நிக்கிறா. பக்கத்துல இருக்கு. அப்படி இல்லையா மார்த்தி? அதாவது என்னன்னு சொன்னா, டாக்டருக்கு எங்க வேலை? ஹாஸ்பிட்டல்ல. அப்ப அது அவருக்கு அது பெர்மனன்ட் பிளேஸ் இல்லையா? அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் தர்மிகா என்ன, அவ ஒரு தேவைக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார், ரைட்? இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கோ, ரயில்வே ஸ்டேஷனுக்கோ, ஏர்போர்ட்டுக்கோ, எல்லா இடமும் என்ன ஒரு டெம்பரரி தேவைக்காக நாங்கள் போகிற இடங்கள் இல்லையா? அப்போ டெம்பரரியான ஒரு இடத்துல நாங்கள் நிற்கக்குள்ள அட்டெண்ட் யூஸ் பண்ணுவோம். பெர்மனண்டாக இருக்கும் பொழுது அங்கே நாங்கள் இன்னென்று சொல்லி யூஸ் பண்ணிக்கொள்வோம். இது கிளியரா? ஓகே ஓம் சார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்குது, இந்த ஹோம், வீட்டை. அப்போ ஹோம்ன்றதுக்கு நாங்கள் இன் ஹோம்னு சொல்லுவோமா, அட் ஹோம்னு சொல்லுவோம்? அங்கே நாங்கள் அட் ஹோம் யூஸ் பண்ணி கொள்வோம். அதுவும் கிளியரா? ஓகே, ரைட். அப்போ நாங்கள் இப்போ இன் பார்த்துட்டோம், அட் பார்த்துட்டோம். அப்போ மூன்றாவதா வருவோம் இந்த ஒன்னுன்றதுக்கு. அப்போ ஒன்னுன்றது என்ன? முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒன்றினுடைய மேற்பரப்பில் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு புத்தகங்கள் எல்லாம் மேசைக்கு மேலே இருக்கு. On the The table. books are on the On table. the table. On the table. அதே போல மணிக்கூடு வந்து சுவர்ல கொழுவி இருக்கு. The clock The is clock is On the the wall. wall. clear. ரைட். இது முதலாவது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த முதலாவது மாடி, இரண்டாவது மாடி, மூன்றாவது மாடின்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். On the first floor, on the second floor, on the third floor, இப்படி யூஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கலாம்னு சொன்னா எப்படின்னா, இந்த வாகனங்கள்ல நீங்க பயணம் செய்றீங்க, அந்த வாகனத்துல நீங்க எழும்பி நின்று நடக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கும் ஆக இருந்தா அங்க நாங்க ஒன்று தான் சொல்லுவோம். I am on the train, I am on the bus, I am on the ship, I am on the aeroplane. இது நாளிலே மாதிரி நடக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? நிற்கக்கூடிய வசதி இருக்கா? Yes, sir. Yes. What about car? நிக்கலாமா? இல்ல Yes, இருக்கலாம். நிக்கலாமா? நிக்க இயலாது. இது என்ன இல்ல sir. புது காரா கிடக்கப்ப, ரைட்? அப்ப நிக்க முடியாது. அதே போல டாக்ஸி அங்க இருந்துதான் போகலாம், என்ன நின்று கொண்டு போறது கஷ்டம். அப்ப அங்க நாங்க இந்த டாக்ஸி, இந்த கார் இப்படி யூஸ் பண்ணி கொள்வோம். ஓகேயா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சிருங்க. எழும்பி நடக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ஒன்னு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இருந்து பயணிக்கிற வாகனங்களுக்கு எழும்பையிலான்னு சொன்னா இன்னொன்று யூஸ் பண்ணி கொள்வோம். இது ஒரு டெக்னிக். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பிடிச்சு ஓடுவோம் தானே வாகனங்கள். ஹேண்டில் பிடிச்சு ஓடுற வாகனங்கள் என்னென்ன? bicycle, பைசிக்கிள், வெரி Bike, குட். auto. மோட்டார் பைக், motorbicycle, auto, த்ரீ வீலர், பொனி, ஹோர்ஸ். motorbicycle, அப்ப three இதெல்லாம் wheel. நாங்கள் ஒன்னு சொல்லுவோம். I go to school on my motorbike. சரியா? ரைட். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டிவில அல்லது ரேடியோல ஒரு விஷயத்த கேட்குறீங்க அல்லது பார்க்குறீங்கன்னு சொன்னா அங்க நாங்கள் ஒன் தான் யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஐ வாட்ச் த நியூஸ் ஆன் சக்தி டிவி. I watch news on Sakti TV. I listen to news on Suryan FM. ஓகேயா? அப்ப டிவில அல்லது ரேடியோவில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அல்லது கேட்குறீங்கன்னு சொன்னா அங்க நாங்கள் ஒன்னு யூஸ் பண்ணி கொள்வோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம்ன்றதுக்கு on your right, on your left இப்படி யூஸ் பண்ணி கொள்வோம். சில பேர் மிஸ்டேக் பண்றது in your right, in your leftன்னு சொல்ல பார்க்குறது. அப்படி சொன்னா பிளான், அப்படி சொல்றது இல்லை. அப்போ on your right, on your left அப்படி யூஸ் பண்ணி கொள்வோம். left. அப்ப இந்த மூன்று விஷயங்களும் கிளியரா? in, on, at. Yes, sir. ஓகே தர்மிகா, Yes, sir. மூன்றுக்குரிய in, on, at மூன்றுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதையும் வாசிச்சு விடுங்க. Okay, sir. In, he works in Colombo. I live in Batticalow. Your photo is in the book. There is a beautiful cat in the picture. There are different countries in the world. At, your friend is at the door. Somebody is standing at the gate. The manager is at her table. We were at the cinema last night. I was at the party. On, the spider is on the wall. Spider. Sorry, the spider is on the wall. There is a clock on the table. The school is on the left. We are on the second floor. She is on the bus.
I listen to the news on the radio. ஓகே ரைட். அடுத்தது நாலாவதா பாருங்க, பை, நெக்ஸ்ட் டு, பிசைட். மூன்றுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்குது. இதோட இன்னும் ஒரு சொல்லையும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க பிரிண்ட் எடுத்திருந்தா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நியர், NEAR, நியர். அப்ப அருகாமையில், பக்கத்துல, அடுத்ததா என்றதுக்கு நாங்கள் இந்த பை, நெக்ஸ்ட் டு, பிசைட்ன்றத பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஜேன் வந்து காருக்கு பக்கத்துல நிற்கிறார். Jane is standing by the car. Jane is standing next to the car. Jane is standing beside the car. Jane is standing near the car. சொல்லலாமா சொல்ல முடியாதோ? சொல்லலாம். அர்த்தம் அதாவது அருகாமையில் அல்லது பக்கத்துல இப்படி என்ற ஒரு மீனிங்ல நாங்க யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். அடுத்ததுக்கு வாங்க, அஞ்சாவது அண்டர். அண்டர்ன்னு சொன்னா கீழே, முற்று முழுதுமா நிலத்துல. ஒன்று கீழேன்னு சொன்னா முற்று முழுதா நிலத்துல. இப்ப பாருங்க, அந்த பேக் அங்க இருக்குது. பேக் அங்க இருக்கு, மேசைக்கு கீழே. The back is under the table. He parked the car under the tree. ஓகே, அப்ப கீழே. அதே நேரம் ஆறாவதையும் பாருங்க, பிலோ. பிலோன்னு சொன்னாலும் கீழே தான். ஆனா முற்று முழுதுமா கிரவுண்ட்லயா? இல்ல, கொஞ்சம் மேல. ரைட். அப்ப பாருங்க, உதாரணத்துக்கு தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா மீன் இருக்குது. எங்க? ஆகையும் தண்ணிக்கு மேலேயா? இல்ல. ஆகையும் நிலத்திலேயா? இல்ல. The fish are below the surface. ஓகே. ஏழாவது பாருங்க, ஓவர். ஓவர் அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு மேலால. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஜாக்கெட் எங்கே போடுவோம்? எங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேலால இல்லையா? ஷர்ட்டோ, டிஷர்ட்டோ, ப்ளவுஸோ, சாரியோ, அதுக்கு மேலால தான் என்ன செய்ய போகிறோம்? ஜாக்கெட்டை போடுறோம், ரெயின் கோட்டை போடுறோம். ரைட். ஓ, இட்ஸ் ரெய்னிங். wear your raincoat over your shirt. ரைட். அப்போ ஒன்றுக்கு மேலால இன்னும் மட்டும் அணியும் பொழுது ஓவர்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது ஒரு தடையை தாண்டி செல்லும் பொழுது, ரைட், the horse jumped over the fence. அப்ப குதிரை வேலிக்கு மேலாக பாய்ந்தது. அப்போ அந்த தடையை தாண்டி போகும் பொழுது அங்க நாங்க ஓவர்ன்னு சொல்லி சொல்லுவோம். எட்டாவதுக்கு வாங்க, above. above சொன்னா நாங்க சொல்லுவோம் தானே, ஒன்றுக்கு அங்காலன்னு சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு அங்காலன்னு சொல்லக்குள்ள நாங்கள் above சொல்றோம். ரைட். I can see a small mountain above the lake. I can see a small mountain above the lake. அந்த குளத்துக்கு அங்கால என்னால் ஒரு சின்ன மலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு அர்த்தம். அடுத்தது ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல, above என்று சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 50க்கு மேல என்னன்னு சொல்லுவோம்? 50க்கு மேல above 50. ரைட். அப்ப அங்கேயும் நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கொள்வோம். சரியா? ரைட். அடுத்ததுக்கு வருவோம், across. across என்ன? குறுக்காக. ரைட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு she is trying to walk across the street. She is trying to walk across the street. அவ வீதியின் குறுக்காக நடந்து செல்வதற்கு முயற்சி செய்கின்றார். அப்ப குறுக்காகன்றது across. 10வது பாருங்க, through. ஊடாக. through என்று சொன்னா என்ன? ஊடாக. ரைட். அப்ப I am afraid of going through the forest. எனக்கு காட்டுக்குள்ளால போறேன்னு சொன்னா பயம். ரைட். அப்ப அண்டர்ன்னு சொன்னா கீழே, முற்று முழுதுமா நிலத்துல.
கிரவுண்டில், பிலோன்றாலும் கீழே தான். ஆனால் அங்கே முற்றுமுழுதுமா நிலத்தில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கொஞ்சம் மேலே. ரைட். ஓவர்ன்னு சொன்னால் ஒன்றுக்கு மேலால் ஒன்று அணியும் பொழுது அல்லது ஒரு தடையை தாண்டும் பொழுது ஓவர்ன்றதை யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். எபவ்ன்னு சொன்னால் ஒன்று வந்து மேலே, ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலேன்னு சொல்லும் பொழுது எபவ்ன்னு யூஸ் பண்ணலாம். அல்லது அங்கால, அப்பால் என்று சொல்லும் பொழுது எபவ்ன்னு யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். எக்ராஸ் என்று சொன்னால் குறுக்காக, த்ரூ என்று சொன்னால் ஊடாக. கேஷிகா, Sir, Okay. 5, 6, 7, 8, 9, 10 அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வாசிச்சு விடுங்க. the bag is under the table. He parked the car under the tree. Below, the fish are below the surface. Over, put a jacket over your shirt. Cats climb over the wall above. We can see a path above the lake. Across, you may walk across the bridge. You have to swim across the river. Through, we have to walk through a tunnel. ஓகே, தேங்க்யூ. Okay. ரைட். அடுத்தது பாருங்க, டூ. டூ என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, ரைட், அல்லது ஒரு நபர்கிட்ட என்று சொல்லக்குள்ள டூ என்று சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு, ஐ எம் கோயிங் டு கொலம்பு, நான் கொழும்புக்கு போகிறேன். த கேர்ள் இஸ் ரன்னிங் டு ஹர் மதர், அந்த கேர்ள் வந்து அவங்களோட அம்மாட்ட ஓடி போகிறாள். அப்போ அங்கே டூ என்று சொல்லி யூஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது ஃப்ரம். ஃப்ரம் என்று சொன்னால் எந்த இடத்திலிருந்து, ரைட். ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் நுவரெலியா, right. We are coming from a remote village. She is from a rich family. அப்படி யூஸ் பண்ணிக்கொள்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா among. among என்று சொன்னால் மத்தியில், நிறைய பேருக்குள்ள அல்லது நிறைய இருக்கும் பொழுது அதுக்குள்ள உண்டு, ரைட். இப்போ உதாரணத்துக்கு, ஐ எம் கோயிங் டு செலக்ட் a leader among you, ரைட். உங்கள் மத்தியில் ஒரு தலைவரை நான் தெரிவு செய்ய போகிறேன். among, மத்தியில். behind, பின்னால. the broomstick is behind the door. அப்ப broomstick எங்க இருக்குது? behind the door, கதவுக்கு பின்னால. அடுத்தது பாருங்க, between. between என்று சொன்னால் இடையில் அல்லது நடுவில், அப்படி இந்த அர்த்தம், ரைட். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், Lambert is standing between Dharmika and Keshika. அப்ப லம்பர்ட் எங்க நிற்கிறார்? தர்மிகாக்கும் கேசிகாக்கும் இடையில, ரைட். Our house is located between the hospital and the post office. எங்களோட வீடு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இடையில் அமைந்துள்ளது, நடுவில் அமைந்துள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்பாக. Our house is in front of the hospital. எங்களோட வீடு ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக உள்ளது. ஆப்போசிட், எதிராக. ஆப்போசிட் என்ன? எதிராக அர்த்தம், ரைட். அப்ப உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் the teacher is standing opposite the students. மாணவர்களுக்கு எதிராக ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். outside, outside என்றா வெளியே, ரைட். we kept the things outside the room. we kept the things outside the room. நாங்கள் பொருட்களை
ரூமுக்கு அறைக்கு வெளியில் வைத்துள்ளோம். We kept the things inside the room. நாங்க பொருட்களை ரூமுக்குள்ள வச்சிருக்கிறோம். அப்ப அங்க நாங்க இன்சைட் என்று சொல்றோம். ரைட். Lambert, to, from, among, behind, between, in front of, opposite, outside. அவ்வளவுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸை வாசிச்சு விடுங்க. She goes to school every day. From Sriram is from Kandi. Among, there is a black sheep among you. Behind, the girl is behind you. Between, it is between you and me. The hospital is between the bus station and the school. In front of our house is in front of the bank. Opposite, the class is opposite the studio. Outside, he studies outside the class. Okay, thank you, sir. He stayed outside the class. Right. அப்ப இவ்வளவு தான் என்ன இந்த ப்ரிபசிஷன்ஸ்ல இருக்கிற ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? Yes. I clear up to now. Yes, clear. Right. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைம். அதில் நாங்கள் மூன்று ப்ரிபசிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ இடம் சார்ந்த சொற்களுக்கு முன்னுக்கு போடக்கூடிய இடம் சார்ந்த ப்ரிபசிஷன்ஸுக்கு முன்னால் போடக்கூடியதைத்தான் ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது நேரம் சார்ந்த சொற்களுக்கு முன்னால் போடக்கூடியதை நாங்கள் ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஸோ அதற்குரிய பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்ப இல்லை, இப்போ தான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நாளைக்கு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்கிரீன் தெரியுதா? Yes, sir. Yes, sir. ரைட். அப்போ இந்த ப்ரிபசிஷன்ஸ் ஆஃப் டைம்ல பாருங்க, முதலாவது ஒன். அப்போ இந்த ஒன் எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா டேஸ் ஆஃப் த வீக், ஒரு வாரத்தில் இருக்கிற நாட்களை நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம்? ஒன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன் சண்டே, ஒன் மண்டே, ஒன் வெனிஸ்டே இப்படி யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேஸ். என்ன ஸ்பெஷல் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் கொடுத்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு பர்த்டேன்னு சொல்லுவோம், ஹாலிடே, சில்ட்ரன்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, இப்படி நாங்கள் ஒவ்வொரு என்ன பேர் அங்கே கொடுக்குறோம். ரைட். அப்போ அதை நாங்கள் ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு சொல்லி கொள்கிறோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட், திகதி. ஒரு திகதியை சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடியும்
ஒன்றுன்னு சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். அப்ப ஒன்றுன்றதை எங்கெங்க பயன்படுத்தலாம் டைம்ல? ஒரு Time, ஒரு special டே, day. என்ன கிழமை நாளுக்கு முன்பு, ஸ்பெஷல் டேக்கு முன்னாடி, அதே போல ஒரு டேட்டுக்கு முன்னாடி. அப்படியே வாங்க இன். அப்ப இந்த இன்னன்றதை எங்க பயன்படுத்தலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மந்த்ஸுக்கு முன்னாடி இன்னென்று பாவிச்சுக்கொள்ளும். மாதங்களுக்கு Year. முன்னாடி இன்னென்று பாவிப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா சீசன். சீசன் உங்களுக்கு தெரியும் தானே? வின்டர், autumn, summer, springs. Right. அப்ப normally the eastern countries follow the months and the western countries follow the seasons. இப்ப நாங்கெல்லாம் பெரும்பாலும் மாதத்தை மையப்படுத்தி தான் எல்லாமே காய்ச்சி கொண்டு போவோம் இல்லையா? பிளான் பண்ணுவோம், செய்து கொண்டு போவோம். ஆனா மேற்கத்திய நாடுகள்ல வந்து சீசனை மெயின் பண்ணி தான் கதைப்பாங்க, பேசுவாங்க. நாங்க சம்மருக்கு தான் எங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க. என்னது சம்மர் அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அப்ப சீசனுக்கு முன்னாடியும் இன்னென்று போட்டுக்கொள்வோம். அதே போல இயர், தனி ஒரு வருஷத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுவீங்களா இருந்தா அதுக்கு முன்னாடியும் என்ன போடுவோம்? அம்மா போடுவோம். ரைட். அப்ப சென்னையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணுமா? ஒன் வந்து வீக் டேஸ், ஸ்பெஷல் டேஸ், டேட்ஸ். இன் வந்து மந்த், சீசன்ஸ், இயர். இதுக்கு முன்னாடி இன் போடுவோம்னு சொல்லி பார்த்தோம். கிளியரோ? Yes, sir. ரைட். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பத்திலையும் இந்த இன்ன கொண்டு போட போறோம். ஒரு நாள்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இந்த 3 சொற்களுக்கு முன்னாடி, மார்னிங்ன்றதுக்கு முன்னாடி, ஈவினிங், ஆஃப்டர்நூன், அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னென்று போட்டுக்கொள்வோம். உங்களோட நோட்ஸ்ல இல்லை, நீங்கள் நோட் பண்ணி வச்சிருங்க. இன் த மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங், இப்படி நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். ரைட். அப்போ நைட்டுக்கு வராது. அப்போ நைட்டை விட்டோம்னு சொன்னால் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், இந்த 3க்கு முன்னாடியும் இன் போட்டு கொள்வோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இப்போ படிச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு கோல் ஒன்று வருது. அப்போ நான் சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி வெயிட், ஐ வில் கம் இன் 5 minutes. மாணவர்களே வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். அப்போ நான் அங்கே உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷனை தரேன். ரைட். ஒரு டைம் டியூரேஷனை அங்கே நான் தரேன். அப்போ அங்கே நான் இன்னென்று சொல்லி யூஸ் பண்ணி கொள்ளுவோம். கிளியரா? இப்போ நீங்க போய் சொல்றீங்க ஒரு ஏஜென்ட்டு, எனக்கு இங்க ஸ்ரீலங்காலாம் சரி வராது, ஃபாரினுக்கு அங்கே நான் அனுப்புவோம், நான் வேலையை போப்புறேன். அப்போ அவர் சொல்றாரு, துபாயில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன பார்த்து அனுப்பி விடுங்கன்னு சொல்றீங்க. அப்போ ஏஜென்ட் சொல்றாரு, டோன்ட் வரி, ஐ வில் சென்ட் யூ இன் 3 months. அப்போ ஒரு கால இடைவெளியை தந்து இவ்வளவு காலத்துக்குள்ள என்று சொல்லக்குள்ள அங்கே இன் பாவிச்சு கொள்ள முடியும். கிளியரா? Is it clear? Yes, sir. Right. Lilogini, are you there? Yes. Lilogini. ஓகே, லிலோஜினி காய்க்கிறாங்க இல்ல? சுமாயா இருக்கிறீங்களா? கேக்குதா? ஓகே, லிலோஜினி எக்ஸாம்பிள்ஸ் வாசிச்சு விடுறீங்களா? ஓகே சார். On day of the week, I will meet you on Sunday. I usually go to temple on Friday. Special day. Everyone come on my birthday. Right? The exhibition will be held on 10th of January.
2027 will start on 30th of February. In we celebrate Diwali in December season. My uncle come to Sri Lanka in summer. It's very difficult to go out if winter. Year she was born in 1997. It was established in 2010. ஓகே தேங்க்யூ ரைட் அப்போ இந்த ஒன்றும் இன்னும் கிளியரா இல்லை இருக்கு ரைட் அடுத்ததுக்கு வாங்க அட் அப்ப நாங்கள் பார்த்தோமே மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் இது மூன்று போனால் மிச்சமா இருக்கிறது நைட்டும் மிட் நைட்டும் நூனும் நைட் மிட் நைட் நூன் இந்த மூன்றுக்கும் நாங்கள் என்ன போட்டுக்கொள்வோம் at night at midnight at noon என்று சொல்லி யூஸ் பண்ணிக்கணும் அதே போல வீக்கெண்ட் என்று சொல்லுக்கு மோமெண்ட் என்ற சொல்லுக்கும் at யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ரைட் அதே போல அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னால் a certain point of time ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லக்குள்ள 7 o'clock 8:30 10 to 5 அப்போ நேரத்தை சொல்ல வாரோம் அப்போ அங்கேயும் நாங்கள் at யூஸ் பண்ணி கொள்வோம் our class starts at 8 o'clock I usually get up at 5:30 a.m. அப்போ அங்கே நேரத்தை சொல்லக்குள்ள நேரத்துக்கு முன்னாடி என்ன போடுவோம் at என்று சொல்லி போட்டுக்கொள்வோம் ரைட் சுமாயா மைக் ஆன் பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸை வாசிச்சு விடுங்க specific time. I don't do at night. We visit our grandparents at weekend. சுமாயா வாசிங்களேன் அட்டுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை At night weekend movement. I don't study at night. We visit our grandparents at weekend. I am busy at the moment. A certain point of time. Our class starts at 8 p.m. The program will be start at 9 a.m. ஓகே தேங்க்யூ ரைட் அடுத்தது நாங்கள் ரெண்டு ப்ரிப்பசிஷன்ஸை ஒன்றா பார்க்க போகிறோம் சின்ஸும் போ ரைட் அப்போ ஒரு காட்டான இது விளங்கப்படுத்தலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா விளங்கும் ரைட் ஸோ கொஞ்சம் என்ன கொஞ்சம் அட்டென்டிவாக இருந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக விளங்கும் ரைட் நோபலா ஒரு விஷயம் இறந்த காலத்துல தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்குது இறந்த காலத்துல அந்த விஷயம் தொடங்கிட்டது ரைட் அது இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது ப்ரெசன்ட் வரைக்கும் இனியும் கொஞ்ச காலம் அது எதிர்காலத்துல தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னா நாங்கள் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணி கொள்வோம் அதாவது ஹேவ் பீன் அல்லது ஹேஸ் பீன் என்று சொல்லி அந்த வாக்கியத்துக்குள்ள வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கோர்ஸ் அப்போ எங்களோட கோர்ஸ் நாங்கள் ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சன் முடிஞ்சுதா இல்ல
முடியல. ரைட். என்ன புரியலையா? இது புரியுது சார். புரிஞ்சுது. வணக்கம் சார். ரைட். அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து அப்போ எங்களோட கோர்ஸ் வந்து ஜூலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஃபினிஷ்ட், ஆக்ஷன் ஃபினிஷ்ட். ஆனா இப்போ வரைக்கும் என்ன செய்யறோம்? கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு போறோம். முடிஞ்ச அண்டையோட இல்ல. அட்லீஸ்ட் இன்னொரு மாசம் கண்டினியூ ஆகும் இல்லையா? அப்போ ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது, இனியும் கண்டினியூ ஆகும்னு சொல்லக்குள்ள இந்த ஹேஸ் பீன் அல்லது ஹேவ் பீனோட ஐஎன்ஜி ஃபார்மை போட்டு சொல்லிக்கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா we have been following a diploma course. A diploma course. Right. எப்பல இருந்து? ஜூலை மாசத்துல இருந்து. ரைட். அப்ப இந்த ஜூலை மாசம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட நீங்க சொல்ல வந்தீங்கடா, அங்க என்ன போடுவோம்? சின்ஸ் என்று போட்டுக்கொள்வோம். அப்ப பாருங்க, we have been following a diploma course since July. அப்போ ஆல்ரெடி மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இன்தான் போடணும்னு படிச்சினாங்க, ஞாபகம் இருக்கா? ரைட். மாசத்துக்கு முன்னாடி இன்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் வசனத்துல have been அல்லது has been வந்து அங்க ஒரு இயர் அல்லது ஒரு மந்த் அல்லது டைம் அல்லது ஒரு டேட் வந்தா அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கொள்வோம்? சின்ஸ் என்று போட்டுக்கொள்வோம். ரைட். இப்ப பாருங்க, போன கிழமையில இருந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஓகே. I have been working in Jaffna since 2024. நான் 2024ஆம் ஆண்டிலிருந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்து கொண்டு வருகின்றேன். விளங்கிட்டா? அப்ப குறிப்பிட்ட ஒரு விஷயம் இறந்த காலத்துல தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றக்குள்ள அது எப்ப ஸ்டார்ட் பண்ணி சென்று அதை சொல்லும் பொழுது நாங்கள் சின்ஸை போட்டுக்கொள்றோம். ஓகேயா? விளங்குதானே என்ன கதைக்கிறேன்னு? அதே நேரம் பாருங்க, இப்ப இந்த ஸ்டார்ட் பண்ணின காலத்துக்கு இப்ப வரைக்கும் இருக்கிற கால இடைவெளி. அப்ப ஜூலை மாசம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம், இப்ப ஆகஸ்ட். அப்ப எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? 1 month. அப்ப இந்த கால இடைவெளியை நான் சொல்ல போக்குள்ள அங்க நான் வந்து போன்னு சொல்லி யூஸ் பண்ண போறேன். அப்ப நாங்கள் ஒரு மாசமா டிப்ளமா கோர்ஸ் ஃபாலோ பண்றோம். என்னன்னு சொல்லுவீங்க? We have been following a diploma course for 1 month. Right. ஒரு வாரமாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. ஒரு வாரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. It has been raining 1 week. Right. நான் 3 வருஷமா யாழ்ப்பாணத்தில் வேலை செய்து கொண்டு வருகின்றேன். I have been working in Jaffna for 3 years. Is it clear now? Right. Screenshot on yes, sir.
சரியா? இஸ் இட் கிளியர்? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. Right. அப்ப பாருங்க, from a certain point of time she has been waiting since 9 o'clock. அவள் எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாள்? 9 மணிலேருந்து. அதே போல 4க்கு வந்தீங்கன்னு சொன்னா over a certain period of time she has been waiting here for 3 hours. அவள் இங்க 3 மணித்தியாலமா காத்து கொண்டிருக்கின்றாள். அப்ப இந்த ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் டைம்ல நாங்கள் 5 விஷயம் பார்த்துருக்கிறோம். இன், ஆன், அட், சின்ஸ், ஃபோர். இவ்வளவு கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இன்றைய கிளாஸ்ல நாங்கள் இவ்வளவு தான் படிக்கிறோம். ரைட். என்னென்னு சொன்னால் நான் 2-3 கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணி வந்ததால உங்களை மற்ற பேட்சுக்கும் உங்களுக்கும் சேர்த்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ அவங்களுக்கு 9 மணிக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தேன் நான். ஸோ உங்களுக்கு திருப்பவும் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கும். எப்போ இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு கிளாஸ் இருக்கும். எல்லாரும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் வந்து நான் மார்னிங் ஷேர் பண்ணி விடுவேன் உங்களுக்கு. ஓகேயா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே செஷன். Once again, we will meet on Sunday. Until then, have a nice time. Good night. God bless you all. Thank you, sir. Thank you, sir. Thank you. Bye bye. Bye. See you. Bye, sir.